அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் மணிகண்ட சிவம். இந்த தமிழ் நூலகம் நீண்ட நாட்களாக எனக்கு இங்குள்ள நூல்கள் ஈடுபட்டு உண்டு. நான் சமீபத்தில் படித்த சுயதொழில் மாத இதழ் படித்து வியந்த ஒரு மிகச்சிறந்த கட்டுரை தலையங்கத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது என்னவென்று கேட்டால் பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ் என்று சொல்வார்கள். பொருளாதாரத்தின் தந்தை யார் என்று கேட்டால் ஆடம் ஸ்மித் என்பார்கள். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டால் ஒவ்வொருவருக்கும் தலைமுறைதான். சங்கப்புலவர், தமிழ் புலவர், பெண்பால் புலவர் ஔவையார் கூறுவார், நீங்கள் பணத்தை சேர்த்து வைத்த பொருளை எந்தவித திட்டமிடல் இல்லாமல் ஆடம்பரமாக செலவு செய்தால் அவமானமும் எல்லோரிடமும் மிகுந்த தலைகுனிவும் நமக்கு ஏற்படும் என்று கூறுவார். இது ஒரு பழமொழி, அது உண்மை. நாம் ஈட்டிய பொருளை மிக அழகாக சேமிக்க வேண்டும், அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று அந்த கட்டுரையில் இருந்தது. அதில் 5 வழிமுறைகள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக பங்கு சந்தை, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்பார்கள், அதில் நாம் ஈட்டிய பொருளை சேமிக்க வேண்டும். இரண்டாவதாக ரியல் எஸ்டேட்டில் பிளாட்டில் செலவிடுவது, அதில் பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக தங்கம், இன்வெஸ்ட் இன் கோல்டு என்பார்கள். 30-40 சவரன் நகைகள் வாங்கி திருடிட்டு போய்விட்டார்கள் என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், அது மிகச்சிறந்த முதலீடு. நான்காவதாக அரசாங்க பத்திரங்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மியூச்சுவல் ஃபண்ட் என்று கூறுவார்கள், சப்ஜெக்ட் டு கம்பெனி ரூல்ஸ் அப்படின்னு என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த 5 விதமான முறைகளில் ஒவ்வொருவரும் பொருளை சேமிக்க வேண்டும். மாணவர்களாகட்டும், மிகப்பெரிய பதவியில் உள்ளவர்களாகட்டும், பணக்காரர்களாக இருந்தாலும் நமக்கென்று சில ஃபினான்ஸ், we should have some asset. If there is no asset, we will be upset என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். ஒரு மிகப்பெரிய திரைப்படம் சமீபத்தில் வந்தது. அதில் வயதான தோற்றத்தில் சிவாஜி கணேசன் வருவார். அவருடைய வீடு மிகப்பெரிய பங்களாவாக இருக்கும். கடனில் சிக்கலில் மாட்டிவிட்டு அந்த வீட்டை விற்கும் நிலை வரும். அது அவர் காட்சி அமைத்திருப்பார்கள், மிக அருமையாக இருக்கும். அவர் அந்த வீட்டின் தூணை பிடித்து கொண்டு அப்படியே நகரமாட்டார், கடைசியில் இறந்தும் விடுவார். அதிலிருந்து எல்லாரும் என்ன இப்படி அமைத்திருக்கிறார்கள் என்று நினைப்பார்கள். அந்த வீட்டினுடைய மதிப்பு, அந்த சொத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருப்பார்கள் அந்த படத்தில். மிக அழகாக இருக்கும். எதற்கு நான் கூறுகின்றேன் என்றால், அசட், பொருளாதாரம் மிக மிக இன்றியமையாதது. பணம் இல்லை என்றால் அது ஒவ்வொருவருக்கும் தெரியும், அனுபவப்பட்டால் தெரியும். இதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்றால் 80-20 என்பார்கள், 80-20 பிரின்சிபல் ஐடி துறையில். அதே போல் 50-30-20. நீங்கள் ஈட்டிய பொருளை 50% செலவிட வேண்டும், அதில் 30% தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும், 20% சிக்கனமாக சேமிக்க வேண்டும் என்பார்கள். நிறைய கருத்துக்கள் உள்ளன, என்னை மிகவும் கவர்ந்தது. அனைவரும் பயன்படுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.